பல நூறு ஆண்டுகளுக்கு அருகில் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் எலியாவிற்கு காகங்கள் ரொட்டியையும் இறைச்சியையும் கொண்டு வந்து கொடுத்தன. அதனால் நகரத்தின் வெளியே இருந்தாலும் அவர் உயிரோடு வாழ்ந்து வந்தார். அது மட்டுமல்ல, அது தேவனின் ஒரு திட்டமாகவும் இருந்தது. சில நாட்களில் அந்த கெரித் ஆறும் வறண்டு போனது. எனவே எலியா நகரத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர் அந்த நகரத்திற்கு செல்லும் பொழுது ஒரு வறுமையில் வாடியிருந்த ஒரு விதவையை கண்டார். அவளை கண்டதும் எலியா அவளிடம் பேசத் துவங்கினார். அவரின் பேச்சை கண்டதும் விதவை எலியாவிற்கு தன்னிடம் இருந்த உணவை பகிர்ந்து கொடுத்தாள். அதனால் எலியாவும் அவளுடன் வாழ ஆரம்பித்தார். கடவுளின் திட்டமும் அதுவாகவே இருந்தது. அதே சமயம் விதவை ஏழை தன்னுடைய ஜாடியில் வைத்திருந்த மாவும் எண்ணெயும் தினந்தோறும் எடுத்தாலும் குறையாமல் இருப்பதை கவனித்தாள். தேவனின் திட்டப்படி எலியாவுக்கு அவள் உணவளிக்க வேண்டும் என்பதே தேவன் அதன் வழியாக அவளுக்கு உணர்த்தினார். அந்த விதவிக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் மிகவும் நோய்வாய்ப்பட்டவனாய் இருந்தான். சில நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அவன் மரணம் அடைந்தான். அப்பொழுது விதவையின் சோகத்தை கண்டு எலியா தேவனிடம் வேண்டினார். அதிசயம் நடந்தது. ஆம், எலியாவின் வேண்டுதலுக்கு தேவன் செவிசாய்த்தார். மீண்டும் சிறுவன் உயிர் பெற்றான். விதவை பெண் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அதே சமயம் எலியா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை அவள் உணர்ந்தாள். ஒரு நாள் தேவன் எலியாவிடம், ராஜா அகிவிற்கு உண்மையான தேவன் யார் என்பதை உன் மூலம் நான் நிரூபிக்கப் போகிறேன் என்பதை சொன்னார். அதன்படியே எலியா அங்கிருந்த ஊர் மக்கள் அனைவரிடமும் அனைத்து மக்களிடமும் பேசினார். உண்மையான தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள அனைவரையும் கார்மேல் மலை மேல் வரச் செய்தார். அதே சமயம் பொய்யான கடவுளை வழிபட்டிருந்த பாகாலின் தீர்க்க தரிசிகளும் அந்த கார்மேல் மலையின் மேல் வந்தனர். அப்பொழுது பாகாலின் தீர்க்க தரிசிகள் நெருப்பில்லாமல் அவர்கள் அந்த காளையை அவர்கள் வழிபடும் தேவத்திடம் வேண்டி நெருப்பு வரச் செய்ய போவதாக கூறினர். அவர்கள் நாள் முழுவதும் கூச்சலிட்டனர், நடனமாடினர், கத்தினர். நெருப்பை அனுப்பி பலிபீடத்தை எரிக்க தங்கள் தெய்வத்திடம் கெஞ்சி தங்களை தாங்களே வெட்டி கொண்டனர். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. பின்னர் எலியா தேவனிடம் ஜெபிக்கும் முறையை அவர்களுக்கு காண்பித்தார். பலிபீடம் முழுவதையும் தண்ணீரால் நிரப்பினார். பலிபீடம் முழுவதும் தண்ணீராக மாறியது. அந்த பலிபீடம் முழுவதும் தண்ணீர் மட்டுமே நிரம்பி இருந்தது. அப்பொழுது எலியா தேவனை நோக்கி ஜெபித்தார். தேவன் யார் என்பதை மற்றவர்களுக்கு காட்ட நினைத்தார். அதோ வானத்திலிருந்து நெருப்பு விழுந்து பலிபீடம் எரிய துவங்கியது. தேவனின் வல்லமை பலிபீடத்தில் நெருப்பாய் மாறியது. அதை பார்த்து மக்கள் ஜெபிக்கும் முறையை கற்றுக்கொண்டனர். உலகை காணச் செய்யும். நீங்கள் நம்பினால் ஆமென் என்று சொல்லுங்கள்.